ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் முட்டை 5 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ முட்டையை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நைஃபோ ஃபோக்கோ எடுத்துட்டு அங்கங்கே இப்படி குத்தி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா முட்டையில் இறங்கும். அப்போ தான் நம்ம முட்டை மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எக் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்கு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே சேம் ஆயிலில் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஒரு பே லீஃபு, 2 மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். சரி, இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா கொரன்னு அரைச்சி வச்சிருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் கரெக்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைம்லேயே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் வேக வேக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போயிடும். நம்மளுக்கு வேகட்டும். இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மசாலா நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அரைச்சி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வேகிறதுக்காக இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் கோட் பண்ணியாச்சு. ஸோ இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு.
இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.